திருப்பாவை 27வது பாசுரம். கூடாரை வெள்ளஞ்சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனை பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலோட அழகிய விளக்கத்தை பார்க்கலாம். எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே, உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம். அருள் செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக. அது இருந்தால் தானே நாடு புகழ்கிறது. கையில் அணியும் சூடகம், தோளில் அணியும் பாசுவளையம், காதில் அணியும் தோடு, கர்ணப்பூ, காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு. புத்தாடைகளை வழங்கு. பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் வழிய பால் சோறு உண்போம். இதனுடைய விளக்கம் என்னன்னா, கூடாரை வெல்லும் என்ற சொற்றொடரிலிருந்து கூடாரவல்லி என்ற வார்த்தை பிறந்தது. இப்போ பெருமாள் கோயில்லையும் வைணவர்களின் வீடுகள்லையும் கூடாரவல்லி விழா கொண்டாடுவாங்க. இன்று அக்ரகார அடிசல் எனப்படும் உணவு பிரசித்தம். சாப்பாட்டின் மீது நெய் மிதக்கும். சக்கரை பொங்கல் போன்ற இந்த உணவுல சுவை அலாதியா இருக்கும். விரதத்தினோட ஆரம்பத்துல நெய், பால் ஆகியவற்றை துறந்த ஆயர்குல பெண்கள் இப்பொழுது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியிட இனிப்பான இந்த உணவை சாப்பிடுகிறார்கள். பால் சோறு அப்படின்றது பார்க்கடலையும் குறிக்கும். கண்ணா, உன் தரிசனம் கிடைத்து விட்டது. நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடலில் இருப்பது போல உணர்கின்றோம். இதுவே நித்திய சுகமானது. இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு என வேண்டுகிறார்கள் ஆயர்குல பெண்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவிஆர்.